ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த எபிசோடில் போயிட்டுருக்கு. ஆஸ் யூஷுவல் இவங்களுக்கு டிஆர்பி என்ன வேணும், பார்வை திட்டி தானே வேணும், அது வேலை செய்யலை அப்படிங்கிற மாதிரி திட்டுறாங்க. அப்போது அரோராவை எப்பயுமே பார்வை திட்டினோன்னா பாருக்கு அகேன்ஸ்டாக இருக்கவங்கள தான் விற்க வச்சு அவங்கள உசுப்பேற்றி அவங்களுக்கான ஒரு ரெக்கக்னேஷனை கொடுத்து தான் பார்வை டவுன் பண்ணுவாங்கன்னா அகெயின் பாரு விஸ் அரோரான்னு வரும்போது சேனல் வந்து அரோராக்கு சொம்பு தூக்கிட்டு பார்வை வேலை செய்யலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வினோத் கேப்டன் ஆனதுலேருந்து பாரு கிட்ட தான் போய் இதை செய்யலை அதை செய்யலைன்னு சொல்லும்போது அந்த பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ணும் அதை பற்றி பேசவே இல்லை. பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ணதை பற்றி பேசியிருந்தா பிக் பாஸ் வந்து கிச்சனில் அந்த ஏரியா க்ளீனாக இல்லை, அதுக்கப்புறம் சாமான் தேய்க்கல, குக்கர் வந்து மூடலை அப்படின்னு சொல்லும்போது அது எல்லாமே கிச்சன் டிபார்ட்மெண்ட் சம்மந்தப்பட்டது, சாமான் தேய்க்கிறது சம்மந்தப்பட்டது, கிச்சன் உள்ள அப்போது சாண்ட்ரா வேலை செய்ய வேண்டிய விஷயங்கள், கிச்சனுக்கு வெளில அவுட்டர் தான் பாரு வேலை செய்ய வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லும்போது அப்போ கூட அவுட்டர் ஏரியாவில் பண்ண வேண்டிய பார்வை தான் வந்து வினோத் கேள்வி கேட்டார். அதை பற்றி பேசவே இல்லை. சாண்ட்ராக்கு முட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பார்வை திட்டினது அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அதே சமயத்தில் அரோராவை வந்து பார்வை வந்து வேலையே செய்யாமல் 10 வாரம் வந்துட்டு ஒன்றுமே பெருசாக செய்யலை, இந்த வீட்டில் எல்லாரும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க, ஆனால் பெருசாக வந்து வேலை செய்யாமல் எஸ்கேப் ஆகிறது அரோரான்னு சொல்லி தான் நாமினேட் பண்ணியிருப்பாங்க. அரோராவை நீங்கள் எப்படி நாமினேட் பண்ணுவீங்க? சேனல் ப்ராடக்ட் நாங்கள் காப்பாற்றிட்டு இருக்கோம், நீ பாட்டுக்கு வந்து ஒரு ஓட்டை போட்டு விட்டு நாமினேஷனில் கொண்டு வந்துடுவியா அப்படிங்கிற மாதிரி இன்டைரக்டாக அரோராவை நாமினேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறதுக்காக அரோராவை நிற்க வச்சு அரோரா வந்து நீங்கள் வேலையை செய்யலைன்னா அந்தம்மா சொல்கிறாங்க, எனக்கு அலர்ஜிஸ் இருந்துச்சு, நான் வந்து ட்ரீட்மெண்ட் போனேன், அப்படி இருந்தோம், கிச்சனில் இருந்தேன், வெசலில் இருந்தேன், கிச்சனில் என்னை போடவே இல்லைன்றதுக்காக இந்த வாரம் போட்டாங்க, வேலை செய்யலைன்னா விட்டுருவாங்களா சார் அப்படின்னா, ஏமா வேலைக்கு பயந்து நீ ஓடவே இல்லையா? அப்போ கிச்சன் இந்த வாரத்தில் கூட ஏதோ சிக்கனோ ஃபிஷ்ஷோ இதை செஞ்சு கூட அதை செஞ்சு, அப்போ அப்படிலாம் நம்ம போய் சொன்னால் நம்மள கிச்சன் டிபார்ட்மெண்ட்டில் போட்டுருவானுங்களே அப்படின்னு நீ பயப்படவே இல்லையா அரோரா? அதெல்லாம் சொல்ல மாட்டேன். அப்படியே நுனி நாக்கில் தேன் தடவுன மாதிரியே அப்படியே சொல்கிறேன். சுகர் கோட்டட் வேர்ட்ஸா பாரு இவ கனியாச்சும் சுகர் கோட்டட் வேர்ட்ஸாக சொல்லுவா, சொல்கிறதெல்லாம் வன்மமாக இருந்தாலும் சுகர் கோட்டட் வேர்ட்ஸாக சொல்லுவா. ஆனால் நீ நாக்கில் தேன் தடவுன மாதிரி சொல்கிறதே இப்படி தான் சொல்கிற, அந்த நுனி நாக்கில் பேசுறதுன்னு சொல்லுவாங்க. அப்படி தான் நம்ம வாய்க்கும் வலிக்காமல் நாக்குக்கும் வலிக்காமல் பேசுகிற அப்படின்னு சொல்லும்போது அப்போ அலர்ஜி இருக்கிற விக்ரம் வேலை செய்ய மாட்டான், அலர்ஜி இருக்கிற நீ வேலை செய்ய மாட்டேன், அலர்ஜி இருக்கிற திவ்யா க்ளவுஸ் போட்டு கிச்சன் வேலை செய்யணும்னு வெசல் பண்ண மாட்டாங்க, அப்போ அலர்ஜி இருக்கிறவங்களாம் வேலை செய்ய மாட்டீங்க, எஸ்கேப் ஆகிடுவோம். அதே ஒரு ரீசன் நாங்கள் கேட்குறோம். அப்போ பிக் பாஸ்ல எல்லா வேலையும் எல்லாரும் செய்யணும் போது இவங்க வந்து கண்டஸ்டன்ட்டை உள்ள லிஸ்ட் செலக்ட் பண்ணும்போது இவங்களுக்கு அலர்ஜி இருக்குது, இவங்க சாமான் தேய்க்க மாட்டாங்க, இவங்களுக்கு அலர்ஜி இருக்குது, இவங்க பாத்ரூம் க்ளீன் பண்ண மாட்டாங்க, இவங்களுக்கு சமையல் தெரியாது, ஆனால் இவங்கள போட வேணாம், நீங்கள் அப்படி தானே ஆளுங்களை எடுக்கணும், எல்லா வேலையும் எல்லாரும் செய்கிற மாதிரி தானே ஆளுங்களை எடுக்கணும். அலர்ஜி இருக்குன்னு தெரிஞ்சு உள்ளே போட்டுருவீங்க, அதுக்கப்புறம் டாஸ்க்லன்னு வந்தால் வேலை செய்ய மாட்டேன்னு சொல்லுவாங்க, அதுக்கு அலர்ஜின்னு ஒரு காரணம் சொல்லி சிம்பத்தி கிரியேட் பண்ணுவாங்க. அப்போ அலர்ஜி இல்லைன்றவங்களோ வேலை செய்யறதுக்கு தயாராக இருக்கவங்கள மட்டும் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்போ செஞ்சுக்கிட்டே இருக்கிறவங்க செஞ்சுக்கிட்டே இருக்கணும், தப்பிச்சுக்கிட்டே இருக்கவங்க தப்பிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஏன் செய்யலன்னு கேட்டால் அப்புறம் ரம்யா மாதிரி மயக்கம் வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க, ரம்யா மாதிரி கால் வலிக்குதுன்னு சொன்னால் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டில் இருக்காங்கன்னு அவங்களுக்கு ஒரு ஆஃபர் கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து அலர்ஜி இருக்குன்னு சொல்லிட்டா விக்ரம்க்கு கிச்சன் வேலை கொடுக்க மாட்டீங்க, கிளீனிங் வேலை பாத்ரூம் வேலை கொடுக்க மாட்டீங்க. அதுக்கப்புறம் அரோராக்கு அலர்ஜி இருக்குது, ட்ரீட்மெண்ட் இருக்குன்னா நீங்கள் அரோரா தான் பொத்தி வச்சு காப்பாற்றுறீங்களே அப்படின்னு சொல்லும்போது அவங்களே வேலை செய்யுமா? அப்போ செய்கிறவங்க மட்டும் செஞ்சுக்கிட்டே இருக்கணுமா அப்படின்னும் போது அந்த பொண்ணு இப்போ என்னையே தான் ஒரு வினோத் வந்து சொல்கிறாருன்னும் போது எனக்கு பிக் பாஸ் சொன்ன அந்த விஷயத்தை ஏன் விஜய் சார் எடுக்கல? 19 எடுக்கும்போது அப்போ வந்து சாண்ட்ரா சொல்கிறாங்க, அப்போது சாண்ட்ரா உள்ள வேலை செய்யும் போது திவ்யா வாய் திறக்கல சாண்ட்ராக்கு பயந்துக்கிட்டு. ஆனால் இப்போ ஆக்சுவலாக உங்களுக்கு இப்போ எபிசோட் பார்க்கும்போது தெரியும், எப்போ வந்து சாண்ட்ரா நீ உள்ள வேலை செய் நான் வெளியில் வேலை செய்கிறேன்னு மாற்றினாங்களோ அப்போ தான் திவ்யா வந்து கிச்சனில் வந்து அப்படியே இருக்குது பாரு எடுக்கல அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது அப்போ தான் மாற்றினாங்கன்னு பாரு சொல்கிறாங்க. பாரு அவங்க சைட் ஆர்குமெண்ட்டை வைக்கல, அங்கே வச்சாலும் இந்த ஆள் திட்ட தான் போறாரு, அப்போ சொல்லியே நீ திட்ட தான் போற, செய்யலனாலும் திட்ட தான் போற அப்படின்னு சொல்லும் போது அவங்க பெருசாக எடுத்து வைக்கிறதுல அவங்களுக்கு சீச்சி இந்த மாங்காய் புளிக்கொண்டா அப்போ அப்படின்ற மாதிரி ஆகி போச்சு, திட்டு வாங்குறதுன்னு பழகி போச்சு. நீங்கள் எப்படி இருந்தாலும் திட்ட தானடா போறீங்க, என்ன வச்சு தானடா ஓட்டுறீங்க டிஆர்பியா, திட்டிக்கோங்கடா, நானும் கண்டென்ட் இப்படியே கொடுக்குறேன்டா, நான் ரிபல் பண்ணுறேன் நீங்கள் திட்டுங்க, நான் ரிபல் பண்ணுறேன் நீங்கள் திட்டுங்க அப்படிங்கிற இடத்துக்கு அவங்க ரொம்ப ஆஸ் யூஷுவல் போயிட்டாங்க. இவனுங்களும் அதையே திட்டி அந்த ரொட்டீனே பண்ணுறாங்க அப்படின்னும் போது அப்போ வந்து அப்படியே செஞ்சு அப்போ இதுக்கு என்ன பதில்னா செய்கிறேன் சார் வேலை அப்படின்னு சொன்னோடனே செஞ்சிட்டாலும் அப்படின்னு ஒரு நக்கல் நையாண்டி அது செம்மையாகவே சுருக்குன்னு தான் இருந்துச்சு. அது வந்து நீங்கள் அரோராவை வச்சு அவளுக்கான விஷயத்தை வச்சு விக்ரம் வச்சு அவனுக்கான விஷயங்களை வச்சு அவனுக்கு அலர்ஜிஸ்னு போன வாரம் சொன்னதும் இவளுக்கு அலர்ஜின்னு போன வாரம் சொன்னதும் சாண்ட்ராக்கு உடம்பு சரியில்லை, அப்போ அவளே சொல்லிட்டா சாண்ட்ராவே எனக்கு முதல் 2 நாள் நான் செய்யல, அதுக்கப்புறம் போய் செஞ்சேன்னா பாருவே ஸ்டார்டிங் ஆகும்போதே பாருக்கிட்டே முக்கியமாக வினோத் கிட்ட கூட சொல்ல மாட்டான், பாருக்கிட்டே சொல்லியிருப்பான் அந்த சாண்ட்ரா எனக்கு வந்து கொஞ்சம் பீரியட்ஸ் நான் அதனால் வந்து இதை செய்யலை நீ கொஞ்சம் பார்த்துக்கணும் போது அந்த இடத்துல சரி சொல்கிறாங்களேன்றதுக்கு ஒரு ஹியூமனிட்டி பேஸில் போய் செஞ்சா அப்போ அதெல்லாம் கணக்கு வர மாட்டேங்குது. இவ கொஞ்சம் லேட்டாக செய்கிறது மட்டும் உடனே போய் செய்யணும். நீங்கள் வச்சு வேலைக்காரங்களா எல்லாருக்கும் தானே சம்பளம் கொடுக்குறீங்க அந்த வீட்டில் இருக்கிறதுக்கு, அப்போ அலர்ஜி இருக்கவங்களுக்கு கம்மியாக அலர்ஜி இல்லாதவங்களுக்கு ஜாஸ்தியாக அது மாதிரி கொடுக்குறீங்க, வேலை செய்கிறவங்க டாஸ்க் நார்மலாக எல்லாரும் ஈக்குவல் தானே பார்க்கணும், இவனுக்கு மட்டும் ஏன் அலர்ஜின்னு ஒரு கன்சர்ன் எடுக்கிறீங்க அப்படின்னும் போது இந்த வாரம் கமருதீன் கிச்சனில் போடணும்னு ஆல்ரெடி திவ்யாவை டிசைட் பண்ணிட்டான். அப்போ
கமருதீன் கிச்சனில் வந்து அரோரா இல்லை பாருவை போடணும் டிசைட் பண்ணிட்டு அது வினோத் இவனுங்கெல்லாம் சேர்ந்து டிசைட் பண்ணிட்டானுங்க அப்படின்னு சொல்லும்போது திருப்பி கிச்சனில் போட்டு அடின்னு அடிக்க போகிறாங்க பாருவை. இவன் தான் கேம் ஆடுறானே, அவளுக்கு மட்டும் தான் அவன் மட்டும் தான் அந்த எமோஷனல்குள்ளே மாட்டிக்கிட்டு பைத்தியக்கார பொண்ணு மக்கு பொண்ணு அப்படியே பண்ணிட்டு இருக்கான். அவனை நம்பிட்டு எல்லாத்தையும் கோட்டை விட்டுட்டு இருக்கான். ஆனால் இவன் தான் பிளான் பண்ணி தானே கேம் ஆடுறான் அவளை வச்சு அப்படின்னும் போது கிச்சன் பாரு நீ எனக்கா இதை பண்ண வினோத் போய் கெஞ்சனா எனக்கா இதை பண்ண மாட்டேன், அமித் போய் கெஞ்சனா எனக்காக இதை பண்ண மாட்டியா அப்படின்னும் போது மொத்த வீடும் அவளுக்கு யாருமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலையே பாரு. மொத்த வீடும் ஏங்க அதை வச்சு தானங்க நீங்கள் டிஆர்பி ஓட்டுறீங்க. யாருமே அவளுக்கு சப்போர்ட்டாக இருந்தால் தான் நீங்கள் அவளை வச்சு டிஆர்பி ஓட்ட முடியாது. எப்போ அவளை வெளில தூக்கி போட்டிருப்பீங்களே. யாருமே அவளுக்கு சப்போர்ட் பண்ணல. அந்த வீடே மொத்தம் அவளுக்கு அகைன்ஸ்டாக இருக்குன்ற விக்டிம் கார்டை யூஸ் பண்ணி அந்த டாக்ஸிக் அதை யூஸ் பண்ணி தானே நீங்கள் சீசனே ஓட்டுறீங்க. அப்புறம் இந்த இடத்துக்கு மட்டும் யாருமே சப்போர்ட் பண்ணல. ரொம்ப நியாயமாக எடுத்து வந்து பேசுறீங்க. ரொம்ப நல்லவங்கடா நீங்களாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அப்போ வந்துட்டு இந்த வாரம் வந்து அப்போ கமருதீன் கிச்சனில் பார்வை போட போகிறான். அப்போ திருப்பி அவங்க இதை செய்யலை அதை செய்யலைன்னு சொன்னால் ஆல்ரெடி இவங்க மேலே ஒரு டேக் இருக்குது, இவங்க செய்ய மாட்டாங்கன்னு மொத்த வீடும் திருப்பி அவள் பக்கம் திரும்ப போகுது. ஸோ இந்த வாரத்துக்கான கண்டென்ட்டையும் இந்த விஜேஎஸ் கிரியேட் பண்ணி பார்வை கமருதீன் கிச்சன் டீமில் போட்டார். ஆனால் எப்பயும் போல் பாரு வேலை செய்யலை. கிச்சனில் வந்து இதை கொடுக்கல இதை சரியில்லைன்னு எல்லாரும் ஹவுஸ்மேட்ஸ் வந்து கேள்வி கேட்டால் பாரு அந்த இடத்துல பெர்ஃபார்ம் பண்ணலை அப்படின்னு அடுத்த வாரத்துக்கான வீக்கெண்ட் கண்டென்ட்டும் அடுத்த வாரத்துக்கான வீக்லி கண்டென்ட்டையும் ரெடி பண்ணி விஜேஎஸ் வந்து உள்ளே அமிச்சிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அடுத்த வாரம் நாங்கள் கிச்சனில் பாரு கமருதீனுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம். கமருதீன் கிச்சனில் பாருவை போடுவார். பாரு வந்து கண்டிப்பாக ஏதாவது ஒன்று இதை செய்யலை அதை செய்யலைன்னு ஒரு பஞ்சாயத்து வரும். ஏன்னா நீங்களே அந்த பஞ்சாயத்தை கிரியேட் பண்ணுறங்க. அந்த பஞ்சாயத்துக்கு நியாயம் சொல்கிற மாதிரி வீக்கெண்டில் வந்து நாங்கள் நியாயம் சொல்கிறோம். ஸோ கண்டென்ட்டை ரெடி பண்ணி இப்போ வந்து இந்த வாரம் பாருவை கிச்சனில் வச்சு அடிக்கிறதுக்கான பிளானை வந்து விஜய் ஸ்கெட்ச் போட்டு கொடுத்துட்டாருன்னு தான் சொன்னோம். இந்த கேவலங்கெட்ட பொழப்புக்கு நீங்கள் வாங்குற சம்பளத்துக்கு விடவும் நான் ஜாஸ்தி கூறுறீங்களேடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ வேலை செஞ்சுட்டாலும் அப்படின்னு சொன்ன நக்கல்லாம் இருக்குல்ல, நீங்கள் அப்போ செய்யும்போது நீங்கள் அவளுக்கு அப்ரிசியேஷன் கொடுத்துட்டீங்களா? சார் ஏன் உங்கள் தங்கச்சி சாண்ட்ரா கூட தான் சார் வேலை செய்யலை. ஏன் சார் அந்த வீட்டில் நான் சொல்கிறேன் சார் எல்லாருக்கும் அங்கே இருக்க லேடிஸ் எல்லாருக்குமே இருக்கிற 100 நாளுக்கும் 3 மாதத்துக்கும் ஒரு வாட்டி பீரியட்ஸ் வரதான் சார் செய்கிறோம். அந்த சாக்கை வச்சு யாரும் வேலை செய்யாமலாம் இல்லை. அப்போ என்ன உங்கள் தங்கச்சிக்கு மட்டும் தனி ஆஃபர்? ஏன் அதே பீரியட்ஸ் வரும்போது தானே அந்த வார்டன் வேலையை மொத்தமாக போட்டு 2 நாள் நடக்க வேண்டிய வீக்லி டாஸ்க்கு 3 நாள் முழுக்க அந்த பொண்ணை செய்ய வச்சிங்க. கிச்சனில் சாமானும் தேய்க்கணும், சமையலும் செய்யணும், நைட் ஃபுல்லாக வேலை செய்யணும். அவன் விக்ரம் அப்படியே சுற்றி வந்தானே அவளை வந்து உட்காரவே விடாம வா வந்து வேலை செய்யுன்னு சொல்லி அதில் அவளை கார்னரும் வேறு பண்ணி அந்த டாஸ்க்குள்ளே அவள் செல்லம் கொஞ்சணுன்ற மாதிரி அவளை வந்து அப்படி வந்து அந்த டாஸ்க்குள்ளேயும் ப்ரெஷர் போட்டு வீட்டு வேலைங்களையும் ப்ரெஷர் போட்டு அந்த டாஸ்க்கு ஒரு நாள் எக்ஸ்டெண்டும் பண்ணி அப்போ பண்ணீங்களே. அப்போ எங்கே சார் போச்சு உங்கள் வாய் பாராட்டுறதுக்கு? திட்டத்துக்கு மட்டும் அப்படியே சொம்பு தூக்கிட்டு வந்துடுறீங்க. அவளை வீடே கார்னர் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுதானே சார் நீங்கள் இந்த சீசனை ஓட்டுறீங்க. அப்போ இப்போ மட்டும் வந்து அப்போ செஞ்சிருந்தா சொல்லியிருப்பாங்கல்ல பாரு. மற்றவங்க யாருமே சொல்லலையே பாருனா. சொல்லாதது தானே சார் உங்களுக்கு டிஆர்பியை. ரொம்ப நல்லா தான் சார் பண்ணுறீங்க. பாரு பண்ணுறாலே இல்லையோ நீங்கள் நல்லா பண்ணுறீங்க சார். தேங்க்யூ.